என் அன்பு குழந்தையே, இன்று இதை நீ கேட்க நேர்ந்தால் இறுதி வரை கேட்டுவிட்டு கவனமாக குறித்து வைத்துக்கொள். வரும் வெள்ளிக்குள் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்லது நடக்கும். ஏனெனில் இன்றல்ல நேற்றல்ல பல ஜென்மங்களாக நான் உன்னை பார்த்து வருகின்றேன். உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும் மகளே. உன்னுடைய பாதையை நீ மறந்தாலும் நான் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். என் ஆலயத்தில் லட்சக்கணக்கான பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளேன். உன்னை மட்டும் எப்படி நான் மறந்து விடுவேன்? நான் உன்னுடைய விருப்பங்களை முழுமையாக நிறைவேற்றி கொடுப்பேன். உன்னுடைய அனைத்து சோதனைகளும் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகின்றது. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நீ நினைத்ததை போன்றுதான் அமையப் போகின்றது. இப்பொழுதெல்லாம் ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகின்றது என்று புலம்புகின்றாய். நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன். உன்னை போன்று எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள், இனியும் வரத்தான் போகிறார்கள். அவர்களின் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல புலம்பி தவித்தார்கள். ஆனால் ஒரு சிலரோ எல்லாவற்றையுமே எதிர்த்து போராடி என் துணை கொண்டு கர்மாவை கழித்து வென்றார்கள். புலம்பிக் கொண்டு ஓடி ஒளிந்தவர்கள் இன்னும் புலம்பிக் கொண்டேதான் இருக்கின்றனர். ஆனால் எதிர்த்து நின்றவர்கள் என்னுடைய துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர். என் தங்கமே, நீயும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒளியாதே. தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. இந்த ஜென்மத்தின் கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு. அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை எல்லாம் எதிர்த்து போராட மனதை பக்குவப்படுத்திக் கொள். முடியாத போதெல்லாம் நான் உன்னுடைய அருகில் இருந்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். எனக்கு சடங்கு சம்பிரதாயங்களோடுதான் பூஜை செய்ய வேண்டும் என்று தவறாக எண்ணி விடாதே. எப்பொழுதும் என்னை நினைத்துக் கொண்டிரு, அதுவே போதும். அப்போது என்னுடைய பலம் உனக்குள் ஊடுருவி உன்னுடைய கஷ்டங்களை தவிடு பொடியாக்கிவிடும். உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் நினைப்பவர்களையும் அது தவிடு பொடியாக்கிவிடும். உன்னுடைய விருப்பங்கள் எப்போதும் நிறைவேற என்னை நோக்கி எப்போதுமே பிரார்த்தனை செய். உன்னுடைய பிரார்த்தனை ஒன்றினாலேயே உன்னுடைய பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன். நான் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைவதற்கும் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் எனக்கு எந்த அனுமதியும் தேவையில்லை. நான் நுழைவதற்கு எந்த சந்தர்ப்பமும் தேவையில்லை. எனக்கு எந்த வடிவமும் தேவையில்லை. நான் எங்கும் எப்போதும் நிறைந்திருக்கிறேன். தம்முடைய பாரத்தை என் மேல் போட்டுவிட்டு என்னுடன் ஒருவர் ஒன்றிவிட்டால் அவர்களுடைய உலக சம்பந்தமான சகல விஷயங்களையும் நான் பார்த்துக் கொள்வேன். அப்படியாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையை நான் என் கைகளில் எடுத்துக்கொண்டேன். உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் முடித்துவிட வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். இந்த ஆழமான அனுபவத்தை கடந்து கொண்டு இருக்கும் போதே முன்னேற்றி செல்லும் மாற்றங்கள் உன்னுடைய அதிர்வுகளில் உனக்கு தெரியும். அதனைத் தொடர்ந்து எல்லாம் தலைகீழாக மாறுவதைப் போல் உனக்கு தெரியும். இதனை நீ பொறுமையோடு ஏற்றுக்கொள். அமைதியாக கடந்து விடு. ஏனென்றால் நீ சமாளிப்பாய் என்கின்ற எண்ணத்தில் தான் நான் இதை அளிக்கின்றேன். ஆனால் எதுவுமே காரண காரியம் இன்றி நடக்காதல்லவா? இதை நீ சமாளித்து வெளிவந்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். மிகப்பெரிய நன்மைகள் உன்னை தேடி வரும். சுபமான நிகழ்வுகளும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் சுபமங்கல நிகழ்வுகளும் உன்னுடைய வாழ்வில் நடக்கும். ஒவ்வொரு முறையும் உன்னுடைய முயற்சி தோல்வி அடையும் போதும் உன்னுடைய மனம் சோர்ந்து விடுகின்றது. இனிமேல் புது முயற்சிகள் எடுப்பதற்கு தயங்கிக் கொண்டும் இருக்கின்றாய். இது நடக்குமா அல்லது மீண்டும் தோல்வியை தழுவி விடுமா என்று தயங்கிக் கொண்டே இருக்கின்றாய். இப்பொழுது கூறுகிறேன் மகளே, இனி நீ செய்யும் எல்லா முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றியடையும். எந்த தயக்கமும் இல்லாமல் தைரியமாக உன்னுடைய முயற்சிகளை கையில் எடு. இன்று இதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் வரும் வெள்ளிக்குள் நீ செய்யும் முயற்சிகளை செய்துவிடு. உனக்கான ஒரு மிகப்பெரிய நன்மை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. வரும் வெள்ளிக்குள் அதை நீ கண்டும் விடுவாய். உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றமும் நிகழப் போகின்றது. இதை நீ இறுதி வரை கேட்டிருந்தால் இந்த வெள்ளியை நீ மறக்க மாட்டாய். சர்வ நிச்சயமாய் உன்னுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தே தீரும். நல்லது நடக்கப் போகின்றது தங்கமே. காத்திரு மகளே. என் அன்பு குழந்தையே, என் செல்ல பிள்ளையான உன்னை சந்திக்கவே
உன் அப்பா நான் வந்துள்ளேன். சரி, எதற்காக நீ தேவையில்லாமல் இவ்வளவு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? நீ இந்த நிலையில் இருப்பதும் உன்னை இப்படி செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை முதலில் நீ புரிந்து கொள். காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் ஏதுமில்லை. என் மீது நம்பிக்கை வை. செயலும் நானே, விளைவுகளும் நானே. உறுதியான நம்பிக்கையோடு நீ நடப்பாயானால் இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம். எந்த முடிவை எடுப்பதானாலும் துணிந்து எடு. துன்பம் வந்தால் நான் துரத்தி அடிப்பேன். எண்ணம்தான் வாழ்க்கை. எண்ணங்களை எப்போதும் உயர்வாக வைத்துக்கொள். எண்ணங்கள் எப்போதும் வானோக்கியே இருக்க வேண்டும். எண்ணங்கள் எப்போதும் வலிமையாகவே இருக்க வேண்டும். இன்று நீ எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நாளை நிச்சயம் நடக்கும். மனதளவில் தைரியமாக இரு. உனக்கு உதவி தேவைப்படும் போது என்னிடமிருந்து நிச்சயம் உனக்கு உதவி கிடைக்கும். உன்னை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எவரிடமும் கையேந்து விடமாட்டேன். உன் கவலைகள் அனைத்தும் மகிழ்ச்சியானதாக மாறும் காலம் இது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் வாழ்க்கை உனக்கு பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். உன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகிவிடும். உன் கடன் தொல்லைகள் அனைத்தும் சரியாகிவிடும். நீ கடந்து வந்த முட்கள் நிறைந்த பாதை முடிவுக்கு வந்துவிட்டது. இனி நீ ஆனந்தமாக பூஞ்சோலையில் நடப்பாய். இனி வண்ணமயமாக உன் வாழ்க்கை மாறப்போகின்றது. வசந்தமான எதிர்காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. என் பார்வையினால் நீ காக்கப்படுவாய். உன் நிலைமையை மாற்றி உன்னை உயர்த்தப் போகின்றேன். இன்று மலர்ந்த மலரைப் போல மலர்ந்த முகத்துடன் நீ என்றும் இருப்பாய். மன அமைதியையும் சாந்தியையும் உன் மனதில் நிறையச் செய்வேன். இன்று முதல் சந்தோஷமான வாழ்வில் நீ அடியெடுத்து வைப்பாய். முட்களை விடுத்து பூக்களை ஏந்திக்கொள் என் செல்லமே. உன்னோடு உனக்கு நிழலாக என்றும் நான் இருப்பேன். இனி வரும் சில நாட்களுக்குத்தான் உன் துன்பங்கள் எல்லாம். மன வலிமையை அதிகரிக்க என்னை தியானித்து வா. அது உனக்கு பொறுமை, அமைதி, வலிமை இவை அனைத்தையும் அளிக்கும். இன்னும் கொஞ்ச காலம் காத்திரு. கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை உணர்வாய். நிச்சயம் நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை அமையும். நம்பிக்கையோடு இரு.